சோ போன வீடியோல ஜேக்கப் சொன்ன ஆளுகளை கூண்டோட அழைச்சிட்டு இந்த இருக்கியா மாப்ள ஐயோ ராக்கெட் லென்த் எடுத்து விட்டா நம்ம சுத்துவோம். மிக்காயல் ஒன்ஸ் மோர் மிக்காயல் சொன்ன ஆளை போய் சுட்டு கொண்டுட்டோம். எவன்டா பேர் வச்சது? சோ சரி நெவர் மைண்ட். சோ போன வீடியோல அவன் சொன்ன ஆளை போய் சுட்டு கொண்டனால இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஒரு ரூட்ல மாட்டிக்கிட்டோம். சோ இனிமே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங்லி கீழே பாருங்களேன். ஏங்க இது வைசிட்டியில் வர வண்டிங்க, பிசிசி 600 பயங்கரமாக இருக்குல்ல. ரைட்டு போயிரும் நம்புறேன். எவ்வளோ நேரம்? 6.5 hours later. இன்னுமாடா வண்டி நகரவே இல்லை. Day 2. டேய் ஒரு டோல் போட்டு போக எத்தனை நேரம்டா? Day 3. இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே நான் தான் மானஸ், நீங்கள் பார்க்குறது Nico, my friend Brucey has a business proposition for us. He going to pay me to pump him full of steroids and tell him how great his abs are? No, he can take care of that all by himself. Brucey is a major motorhead. He's going to send you emails about all the cars he wants, and you're going to get them for him. What are you going to do? Come on! I made the introduction. I'm the manager, man. Go check your emails, Nico. Let's hang out soon, okay? முதல்ல இன்னைக்கு என்ன மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப அந்த இன்டர்நெட் கஃபேக்கெல்லாம் போய் 10 ரூபா கொடுத்துட்டு அரை மணி நேரம் போய் ஏதாவது இன்டர்நெட்டில் போய் கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி இன்டர்நெட் கஃபேல போய் ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ண சொல்கிறாப்புல. அதே மாதிரி அதில் ஏதோ மெயில் போட்டிருக்காங்களா அந்த கார் வேணுமா. ஸோ அதை எடுக்க தான் இப்போது முதல்ல இன்டர்நெட் கஃபேக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் இதோ நம்ம வந்தாச்சு இன்டர்நெட் கஃபே கிட்ட. ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட சொல்லாமல் அப்போ நல்ல டிரான்ஸ்லேஷன் போடுறேன். ஸோ மன்னிச்சிருங்க. அண்ட் என்ன வண்டியை வச்சுக்கிட்டு பிபின்னு ஹார்ன் வச்சிருக்கேன். நான் வண்டின்னு பாட்டுறேன், இரு மோலட்டை வச்சு கொளுத்துறேன். உள்ள வண்டிக்குள்ளே போகுமா? அம்மா என்னடா டே, அவங்க ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நம்ம வண்டி ரைட்டு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் பிரச்சனை போல். ரைட்டு வந்தாச்சு. ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு கட்சீனில் காட்டியிருக்க மாட்டேன், நம்ம ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது வெப்குள்ளே போய் நம்மளுக்கு வந்த மெயிலில் நம்ம ஃப்ரெண்டு எதாவது அனுப்பியிருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம அண்ணனுடைய ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரெண்ட் ஆக போகிறவர் இந்த கார் வேணும்னு கேட்டிருக்காராம். என்ன கார்னா பாடுறா. ரைட்டு கிட்டத்தட்ட கேமுக்குள்ள அவுட்லுக் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இந்த கேமில். ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் போய் நம்ம மெயில் போடுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ போட சொல்லுவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை அவனே டைப் பண்ணிட்டான். ரைட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த காரை தூக்குற கிளம்ப போகிறோம். காரை ஓட்டிட்டு அவ்வளோ தூரம் போகணுமா, சைடு மிஷின் தானே ஈஸியாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காரில் உட்காந்து ஒரு ஷார்ட்கட் எனக்கு தெரியும். என்னன்னு தெரியுமா? கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வே பாயிண்ட் சொல்கிறானோ அந்த இடத்துக்கு நம்மளை டெலிபோர்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ இதாக இருக்குது பார்த்தீங்களா, காரு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இப்போ கார் எடுத்துகிட்டு ஒன்றா நான் போலீஸ்காரன் பின்னாடி நிற்கிறாங்க. என்னடா டே கார் பத்திரமா இருந்தாண்டா ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும், நீங்கள் என்னடா சுட்டே டேமேஜ் பண்ணுறீங்க. ஏ என்னடா பெண்டாயிருச்சு. ரைட்ரா டே, இந்த வண்டி அவ்வளோதான், நம்மகிட்ட கொண்டு போனோன்னா செருப்பு கொண்டு அடிப்பேன். அந்த யாராவே ப்ரூஸ்லி என்ன பண்ணலாம். சரி இந்த சைடு பெண்ட் ஆக்கி விட்டோம். அம்மா இதுவும் போச்சு. ரைட்டு வாட் ஐ வாஸ் திங்கிங் இஸ், ரொம்ப தூரம் இப்படி போய் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி அடி வாங்குறதுக்கு பதிலாக அதான் போலீஸ் நம்ம பின்னாடி இல்லை இங்கே ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல இப்போதை நிப்பாட்டிட்டு போலீஸ் போனதுக்கப்புறம் வெளியே போவோமா. எப்படி இந்த கேமோட ஃபிசிக்ஸ் வேலை செய்யுதுன்னு பேசிக்காக பார்க்கணும் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நிப்பாட்டினேன். வண்டி ரைட்டாக ஹம்மர் மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் சர்ன்னு மேலே ஏறிடுது. ஸோ இப்படி தான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா போலீஸ்காரன் சந்துக்குள்ளே வந்து சுட ஆரம்பிச்சிட்டான். அதனால் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தடன்னு ஓட ஆரம்பிச்சாச்சு கைஸ். சரி ரொம்ப நேரம் அங்கே சுற்றி கடைசியில் டயர்டாகி இங்கே நம்ம ஒருத்தன் மிஷினில் சொன்னான்னு தெரியுமா, நம்ம ஜிடிஏ மாதிரி இங்கே காரை கலர் அடிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கே போய் விட்டேன். அட் த சேம் டைம் இந்த காருக்கு போய் என்ன கலர் அடிப்பாங்கன்னு ஒரு யோசனை. வெளியே வந்தாதான் தெரியுது பிளாக் பியூட்டிங்க. பார்த்தீங்களா எப்படி, அதாவது அந்த சில்வர் கலர் உள்ள போனதோட இந்த பிளாக் கலர்ல வெளியே வந்திருக்கலாம். இதுதான் சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன் பை த வே. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக போய் அவன் சொன்ன லாக்கரில் போய் வண்டியை வச்சுட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். இதோ லாக்கருக்கு வந்தாச்சு. லாக்கர் கொஞ்சம் பெருசாக. ஓ லாக்கர் இல்லையா, கேரேஜா, பரவாயில்லையே. பையன் கொஞ்சம் பணக்காரனாக இருப்பான், தேவைப்பட்டா கடனுக்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்துருக்கான். ரைட் இப்போ நம்ம வேலை கொடுத்தவன் வீட்டுக்கு வந்தாச்சு. தலைவர் கொஞ்சம் பெரிய ஆள்னால நம்ம கை கால சும்மா இருக்கும். வாட் இஸ் திஸ்? மிஸ்டருக்கும் மிஸ்ஸஸ்க்கும் சண்டை. ரைட்டு இதை பார்த்துட்டு நடுவில் மூக்கம் நுழைக்காம இருப்போம், இல்லை உடஞ்சிடும் நம்ம மண்டை. Nico Bellic. Yes. Good name.
Good name. Where's Dimitri? He's busy. He said he had something to do. Something. Let me tell you something. Me and this guy, we were in the army together. We were in prison together. We are like brothers. Now it's always something. Always something. Always something, yes. You want a drink? No, thank you. Well, I do. Yeah. You all right, What? Mr. Faustin? No! I'm fucking angry. I'm sorry to hear that. Let me ask you something. You know her? No. Good. Because if you did, I'd fucking kill you. Why? She's my daughter. Ungrateful bitch. I bring her here. I spoil her rotten. Raise her well. Look at this. Look. Look what I've given her! Yeah. She's very lucky to have such a loving father. She is. She's an out-of-control bitch. Because of you. You pathetic mess. But I don't accept my daughter turning into a whore. Nico, she's at Firefly Island. Go there. If she's meeting up with that bike pimp boyfriend, get him. Find Dimitri for me. Okay, Have him call me. sure. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்ம தலைவருடைய பொண்ணு யாரோ ஒரு பொறுக்கியை வந்து லவ் பண்றான், அவனை போட்டு தள்ளுறா அப்படின்னாரு. நல்லா இருக்கே, இந்த வேலையும் வடச்சென்னையில பண்ற வேலையெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்களே, போட்டு தள்ளணும் அடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வரேன்டா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி இங்க கிளம்பி வந்துட்டோம். பார்த்தா ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. Property of the lost now? If you were property, then all the brothers would get to share you. I want you all to myself. Get away from Mr. Faustin's daughter. Fuck you! This ain't Russia, and we ain't communists. Tell my father I can see whoever I like. I'm gonna get the brothers, and we're gonna kick your fucking ass! ஏண்டா உன்னை நான் என்ன சொன்னேன், நல்ல பிள்ளையா ஓடி போயிருந்தானே சொன்னேன், ரொம்ப வாய் பேசுற, உன்னை போட்டு தலாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்க இருந்து வண்டியை எடுத்தோமா. சர்ப்ரைசிங்லி கீழே பாருங்களேன், ஏங்க இது வைசிட்டியில் வர வண்டிங்க, பிசிசி 600 பயங்கரமா இருக்குல்ல. ரைட்டு, இந்த வண்டியை வச்சு தான் அவனுக்கு பிடிக்கும்னு ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண பிடிச்சிருவோமா. ஆக்சுவலாக இதில் வீலிங்லாம் பண்ணலாம், நான் அதை முயற்சி பண்ணாமல் தலைவன் சுட்டே கொண்டுட்டேன். இப்போது நம்மளுடைய மிக்காயல் அவருக்கு வந்து நம்ம அவனை போட்டுட்டோன்னு சொல்லி எப்படி தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம். பார்த்து அவனே கால் பண்ணிட்டான். சரி வாயால் சொல்லுவோமேன்னு சொல்கிறோம். I've killed the biker. I don't know how happy your daughter will be. I don't care about happiness. I care about discipline and loyalty. Thank you, Nico. ரைட்டு, அவனும் ஓகே ஆயிட்டாப்ல. நம்ம பிசிசி 600 எடுத்துட்டு அடுத்த மிஷின் போவோம் அப்படின்னு கிளம்புற நேரத்தில் தான் ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம பாட்டு போட்டு தள்ளிட்டோம், மெயின் ரோட்ல இவன் கிடைக்கா, நம்ம அடுத்து கூட்டம் வரக்குள்ள பாடியை கொண்டு போயிடுவாங்க. பேசாம அவனை கொன்ன ரத்தத்தோட இருக்க அந்த பைக்கு கொண்டு போய் அவன் வீட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு பார்த்துக்க நம்புறியா அப்படின்னு கொண்டு போனா இவன் காரை கூட்டிட்டு நம்ம கிட்ட விடுறான். ஏண்டா கார் ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் எப்பரா கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மேலே டேமேஜ் பண்ணி ஓட விட்டா அங்கேயும் போய் ஆக்சிடென்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி அடுத்த மிஷினுக்கு போவோம் வாங்க. Hello. Hello. Is Mikhail home? No, he's out. Okay. Should I wait outside? No, come in. Oh, thank you. You're welcome. Sit down. Thank you. You want some tea? Sure. Mikhail doesn't let me use this anymore. Says it makes us look like barbarians. Uncivilized. Like immigrants. Oh, yeah? I know what you're thinking. It is a bit funny coming from him. He did not used to be like this. When we were young, at home,
He was beautiful. He was happy. He made me happy. But then something changed years ago. I never quite knew what it was. So many years I wondered what it was or what was wrong with me, that I did not see it in him. Or I changed him. Life is complicated. I never thought I'd live like this. No? When the war came, I did bad things. And after the war, I thought nothing of doing bad things. I killed people, smuggled people, sold people. And you don't worry about your soul? After you walk into a village and you see 50 children all sitting neatly in a row against the church wall, each with their throats cut and their hands chopped off, you realize that the creature that could do this doesn't have a soul. God is very complicated. You mustn't give up hope. Well, I don't know about that. Привет, Лена. Привет, Emma. What is that? I tell you one thing and you ignore me! You stupid bitch! Nico Bellic, baby. Good to see you. Hey, you too. What did you want? I want you to teach people to listen to me. You want him to get us the money. Fuck the money. Mikhail, please calm down. We're already in a lot of trouble. I don't know if I can smooth things over with Petrovic. Fuck him and fuck you. Who are you, my daddy? Get the fuck out of my house. Mikhail! Get out! So, what do you want? This prig who owes me money owns a garage in Chase Point. I want you to pick up a truck and take it to him. Call me when you get to the truck. It's in Shotlar on Montauk Avenue. Go. Get out of here. இப்போ வந்து தலைவன் கொஞ்சம் வெக்ஸாகி உட்காந்துருக்காப்லையா. ஸோ ரொம்ப கிராக்காக இருக்கனால ஒரு ஓல்டு ஃபேக்ட்ரி அங்கே நீ பைக் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணேன். நான் ஒரு ட்ரக் வச்சிருக்கேன், அந்த ட்ரக்கை கொண்டு போய் நான் சொல்கிற கேரேஜை நிப்பாட்டு, உனக்கு நல்லா சம்பளம் தரேன் அப்படின்றாரு. என்ன ஒரு ட்ரக்கை டெலிவரி பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு தரானா, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனோட போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டு என்னன்னு செக் பண்ணுவோம், அங்கே போகலாம். ரைட்டு, இங்கே அங்கேயும் ட்ரிஃப்ட் அடிச்சு கடைசியாக வந்தாச்சு. ஸோ இதுதான் ட்ரக்கு. யார்ட்டையா அடிச்சு கொடுக்கணுமா இல்லை நார்மலாக வரணுமான்னு தெரில. ஸோ எதையும் யோசிக்காமல் டக்குன்னு ஹெல்மெட்டோடய நம்ம ட்ரக்குக்குள்ளே ஏறிடுறோம். ஸோ ஏறின உடனே முதல்ல மிக்காயலுக்கு முதல்ல ஃபோன் அடிக்கிறோம். மிக்காயல் வாயிலே வர மாட்டேங்குது இந்த பேர், எவன்டா வச்சான். Drive it over to the garage on the corner of Guantanamo and Windmill. Park up inside. Sure. What am I delivering? When it's inside, think of the explosive. You should blow up for it. Maybe you can get everyone to drive over. It's pretty volatile, Doctor. Explosive? What the fuck? என்னடா சொல்ற, வண்டிக்குள்ள அணிகுண்டு இருக்கு. அப்பேண்டா அதான பார்த்தேன், என்னடா ஒரு ட்ரக் டெலிவரிக்கு போய் இவ்வளோ காசு தரானே அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருப்பேன், ஆனா பார்த்து போகணும். இடிச்சோன்னா வெடிச்சிருமா. ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ்ல நிறைய வாட்டி இந்த மாதிரி ஒரு இடி வாங்கி முடிச்சிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிட்டு போவோம் கைஸ். இங்க பாருங்க, ட்ரக்ல ஓவர்டேக் பண்ணிட்டு போனாலும் இடிக்காம கரெக்டா போயிட்டு இருக்கேன். எவனும் வந்து முட்டிரா. விட்டேன் வண்டியை விட்டேன். ஐயோ பீப் சவுண்ட் கேக்குது. இப்போ வழி ரொம்ப மெதுவாக போய் உள்ளது. திடீர்னு வெடிச்சா அப்புறம் மிஷின் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். மறுபடியும் பொறுமையா ஓட்டிட்டு வர அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ பொறுமையாக தான் போயாகணும் கைஸ். வாங்க மெதுவாக போவோம். வேணா நிப்பாட்டிட்டா டேய், கொஞ்சம் பார்த்து தான் போங்களேன்டா. இங்கே பாரு, எங்கேயோ போய் விட்றான் பாரு வண்டியை. ரைட்டு, மெதுவாக போவோம். இது என்னது, டோல்கேட் வந்துருச்சு. ரைட்டு, டோல்கேட்டை வந்தாச்சு. ஸோ இதை தாண்டினோடனே சர்ன்னு அழுத்திட்டு பிரேக்கு தான் இந்த வண்டியில் பிடிக்க முடியாது, அதான் பிரச்சனையே. ரைட்டு, போயிரும் நம்புறேன். எவ்வளோ நேரம்? 6.5 hours later. இன்னுமாடா வண்டி நகரவே இல்லை. Day 2. டேய், ஒரு டோல் போட்டு போக எத்தனை நேரம்டா? Day 3. Tomorrow for sure. ஃபைனலி நம்மளுக்கு சான்ஸ் வந்துருச்சு. சரி, வண்டியை இன்னும் $5. சரி, $5 தானே. டே, உயிர் முக்கியம்டா. விட்றா ஆளை விட்றா போறேன்டா.
வேகமாக கிளம்பியாச்சு. ரைட்டு போகலாம் 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 போகலாம். இடிக்காமல் அந்த மறுபடியும் பிரேக் அடிக்கிறானே. வேமா போ 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 வேமா போ. ரோமன் வேற கால் பண்ணிட்டு இருக்கேன். We should go and get drunk together. Roman, I'm nervous enough about driving a truck full of explosives around the city for Mikhail Faust. He's out of control. Anyway, I'm sorry, but if I get drunk with you and then drive this thing, I'll definitely blow myself up. I'll catch you later, cousin. நக்கலை பார்த்தல சரக்கடிக்க வரியான்னு கேட்குறேன். ஏன்டா சும்மாவே இந்த வண்டி எங்கேயா விட்டேன்னா வெடிச்சிடும், இல்லை சரக்கு அடிச்சுட்டு வேறு ஓட்டினேன்னா அவ்வளோதான் ஸ்வாகா. போகிறான் எல்லாம் பாரு, சுட்டாதான் போகிறான். இப்போ பாரு லைட்டாக சுட்டோன்னு இப்படி ஓடுறான் பார்த்தீங்களா. இதுதான் திறமை ஆஃப் கன்ஸ். இதுக்கு தான் அந்த ஊரில் கன்று நிறைய பேர் வச்சு சுற்றுறாங்க போல கைஸ். ஒரு 2 ஷாட் விட்டோன்னே ஓடிடுறாங்க. 1 eternity later. சரி, இங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியாக அவன் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. எங்கே இடிக்காமல் நல்லோட பாம்பு இன்னும் வெடிக்கலை. கரெக்டாக நிப்பாட்டிட்டு இறங்கிடுவோம்டா. எடுத்துகிட்டு போய் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிரும். ட்ரிகர் த பாமா. என்ன மறுபடியும் ட்ரக்கில் ஏற சொல்கிற, உள்ளக்கே உட்காந்து வெடிக்க சொல்கிறியா? நான் போங்கடா அங்கு வண்டியில் ஏறி போய் அங்குன்னா ட்ரிகர் பண்ணி ஓடணும்ல. ஓடுறா 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 நிக்கோ, ஓடுறா 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 நிக்கோ. டே தலைவா, உங்கள்கிட்ட காசு வாங்கினதுக்கு இப்படியா பண்ணுவ? போச்சு 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 போச்சு. சரியான ஷாட்ரா, சினிமாட்டிக் ஷாட் நச்சுன்னு இருக்கு. தம்ப்நெயிலுக்கு பிக்சர் கிடச்சிருச்சு. ரைட், ரைட்டு. குண்டு வச்ச தீவிரவாதியாக நம்மளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம மேலே டவுட் இப்போதைக்கு இல்லை. ஸோ வண்டி எடுத்துகிட்டு மேலே கிளம்பிடுவோம். இன்னையோட வீடியோ எதுவும் முடிச்சுக்கலாம். ஸோ டாடா பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லாட்டி குண்டு அடிச்சிடும் பார்த்துக்கோங்க.